exam today 247. இன்னைக்கு நம்ம சேனல்ல problems on HCF and LCM பார்க்க போறோம். நம்மளோட previous வீடியோல HCM and LCM இதோட கான்செப்ட், டெஃபினிஷன் இது ரிலேட்டடான problems பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் நம்பர்ஸ் வச்சு எப்படி HCF LCM ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்பர்ஸ் வந்து பவர்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா அதுக்கு எப்படி HCF LCM ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Find the LCM of 2 square into 3 cube into 5 into 7 square, 2 cube into 3 square into 5 square into 7 power 4, 2 into 3 into 5 cube into 7 into 11. Find the LCM of மூணு டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க பவர்ல 2 square into 3 cube into 5 into 7 square, 2 cube into 3 square into 5 square into 7 power 4, 2 into 3 into 5 cube into 7 into 11. LCM least common multiple. நம்மளோட previous வீடியோல LCM இதோட கான்செப்ட் பத்தி பார்த்திருப்போம். LCM is the highest power of all the factors. முதல்ல இந்த மூணு டேர்ம்ஸ்லயே என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்றதை எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூணு டேர்ம்ஸ்லயும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதை எழுதலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 3 5 and 7. செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல 2 3 5 and 7. தேர்ட்ல 11 ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதை எழுதிக்கலாம். LCM is the highest power of all the factors. இந்த மூணுலயும் 2ன்றது என்னன்னா இந்த மூணு எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. இதுல highest power என்னன்னா 2 cube 2 power 3. 3ன்றதும் இந்த மூணு டேர்ம்ஸ்ல இருக்குது. highest power is 3 cube. 5ன்ற நம்பரும் இந்த மூணு எக்ஸ்பிரஷன்லயுமே இருக்கு. highest power is 5 cube. 7ன்ற ஃபேக்டர் மூணு டேர்ம்ஸ்லயுமே இருக்கு. இதுல ஹையஸ்ட் பவர் என்னன்னா 7 பவர் 4. 11 குள்ள ஹையஸ்ட் பவர் வந்து 11 பவர் 1. 11 மட்டும் தான் இதுக்குள்ள ஹையஸ்ட் பவர். சோ LCM is 2 cube into 3 cube into 5 cube into 7 power 4 into 11. Next sum, find the HCF of 2 cube into 3 square into 5 into 7 power 4. 2 square into 3 power 5 into 5 square into 7 cube. 2 cube into 5 cube into 7 square. HCF is highest common factor. HCF find out பண்ணும்போது இந்த மாதிரி பவர்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மூணுதுலயுமே காமனா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். 2ன்றது இந்த மூணுலயும் காமனா இருக்கு. சோ நம்ம 2ன்ற ஃபேக்டர் எடுத்துக்கலாம். 2 into 3 வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல இருக்கு, செகண்ட் இதுல இல்ல. சோ 3 நம்ம விட்டுறணும். 5 வந்து மூணு எக்ஸ்பிரஷன்லயுமே இருக்கு. மூணு டேர்ம்ஸ்லயுமே 5ன்ற நம்பர் இருக்கு, ஃபேக்டரா இருக்குது. சோ 5 நம்ம எடுத்துக்கலாம். into 7 அது மாதிரி மூணு எக்ஸ்பிரஷன்லயுமே 7 இருக்குது. சோ 7 நம்ம எடுத்துக்கலாம். HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காமனா உள்ள ஃபேக்டர்ஸ் என்னென்ன, மூணு டேர்ம்ஸ்லயுமே காமனா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்றதை எழுதிட்டு அதுல இருக்கிறதுலே லோயஸ்ட் பவர் எதுவோ அதுதான் HCF ஆ இருக்கும். இப்போ 2க்கு நம்ம எடுத்தோம்னா இது லோயஸ்ட் பவர் அப்படின்னா 2 ஸ்கொயர். அதே மாதிரி 5ல லோயஸ்ட் பவர் எது அப்படின்னா 5 பவர் 1 5. 7ல அது மாதிரி லீஸ்ட் பவர் என்ன அப்படின்னா 7 ஸ்கொயர். So HCF is 2 square into 5 into 7 square. LCM ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எல்லா ஃபேக்டர்ஸையுமே எழுதுவோம். எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் ஹையஸ்ட் பவர் எதோ அதுதான் LCM னு வரும். HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது காமனா என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ எழுதிட்டு அதுல லீஸ்ட் பவர் எது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். அதுதான் HCF. நெக்ஸ்ட் சம், the HCF of 2 square into 3 cube into 5 power 5. 2 cube into 3 square into 5 square into 7.
and 2 power 4 into 3 power 4 into 5 into 7 square into 11. இந்த மூணு டேர்முக்கும் HCF என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூணுதுலயும் என்னென்ன காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2ன்ற ஃபேக்டர் மூணுலயுமே இருக்கு. சோ 2 எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து 3ன்ற ஃபேக்டர் மூணு எக்ஸ்பிரஷன்லயுமே இருக்கு. சோ நம்ம 3 எடுத்துக்கலாம். 5ன்ற நம்பர் வந்து மூணு டேர்ம்ஸ்லயுமே காமனா இருக்கு. சோ 5 எடுத்துக்கலாம். 7 வந்து இந்த ரெண்டு டேர்ம்ல மட்டும் இருக்கு. இதுல இருக்கிறதுனால காமனா உள்ள ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதணும். சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 2ல லீஸ்ட் பவர் என்ன அப்படின்றத பார்க்கறோம். 2 ஸ்கொயர். 3ன்ற ஃபேக்டர்ல லீஸ்ட் பவர் என்ன அப்படினா 3 ஸ்கொயர். 5ன்ற ஃபேக்டர்ல லீஸ்ட் பவர் 5 power 1 5. So HCF is 2 square into 3 square into 5. So the answer is option A. Answer is option A. The HCF of 2 power 4 into 3 square into 5 cube into 7, 2 cube into 3 cube into 5 square into 7, 3 into 5 into 7 into 11. இந்த மூணு டேர்ம்ஸ்க்கும் HCF என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 2ன்ற ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ்லயும் இருக்குது, தேர்ட் டேர்ம்ல இல்ல. சோ 2 நம்ம எடுக்க முடியாது. 3 வந்து மூணுக்குமே காமனா இருக்கு. சோ நம்ம 3 எடுத்துக்கலாம். 5ன்ற நம்பரும் மூணுக்கும் காமனா இருக்கு. சோ 5 எடுத்துக்கலாம். 7ன்ற ஃபேக்டரும் மூணு டேர்ம்ஸ்க்கும் காமனா இருக்கு. சோ 7 எடுத்துக்கலாம். 11 வந்து லாஸ்ட் டேர்ம்ல மட்டும் தான் இருக்கு, மத்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இல்ல. சோ நம்ம 11 எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இந்த மூணுல லீஸ்ட் பவர் என்னன்றத பார்க்கணும். 3 power 1. So 3 is the least power. இந்த 5 குள்ள பவர்லயும் 5 is the least power and 7 is the least power. 3 into 5 into 7 equal to 105. So HCF is 105. So the answer is option A.